வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எப்பயுமே கொஞ்சம் காரசாரமாக பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பொழுதுபோக்கு அம்சம், என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் தேவைப்படுது. என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் ஆளுநர் தமிழிசை அவர்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அண்ணாமலை அவர்களாவது பரவாயில்ல, அது கொஞ்சம் சீரியஸாக காமெடியாக இருக்கும். பட் எச் ராஜா, தமிழிசை அவர்கள், நம்ம ஆளுநர் அப்படின்னா அவங்க ஒரு காமெடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப புதுமையாக இருக்கும். நம்ம ஒன்று நினப்போம், ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கும் பாருங்க, அதுதான் அதோடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கும்பாங்க அந்தளவுக்கு. ஆனால் இப்போ நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஆளுநர் இதில் முன்னணியில் இருக்கார் நம்ம நினைக்கிறோம், இந்த மாதிரி மக்களுக்கு மகிழ்விப்பதில். ஆனால் இன்றைக்கி கண்டென்ட் பார்த்திங்கன்னா, துபாயில் அண்ணாமலை என்ன பண்ணிகிட்டு இருக்கார். உடனே நீங்கள் கேட்கலாம், துபாயில் என்னங்க பண்ணுறாரு அவர் அப்படின்ட்டு. அதாவது சிரிக்காமல் கேட்கணுங்க, ஏன்னா ரொம்ப சீரியஸாக சொல்கிறாங்க கமலாலயத்தில். அதான் இது ஒரு மேட்ரு. அடுத்த மேட்ரு, அண்ணாமலை அவர்கள் வரது லேட்டாச்சு, உங்களுக்கு தெரியும். அவருக்கு தடபுடலான ஏற்பாடுகள், அதாவது விமான நிலையம் முதல் கமலாலயம் வரை பயங்கரமான மக்கள் வெள்ளம், கூட்டணும். உடனே நீங்கள் கேட்கலாம், அப்படி கூட்டினா கூட ஆள் வருவாங்களா நீங்கள் கேட்குறது புரியுது. ட்ரை பண்ணுவாங்க, எல்லா பக்கத்து மாவட்டத்திலேருந்துலாம் மக்களை திரட்டி பாரத் மாதா கி ஜெய் அப்படின்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிளான் அப்படின்ட்டு கருநாகராஜன் சொல்லியிருக்காரு. தமிழிசை தரப்பு அதெல்லாம் முடியாது, மோடிக்கு மட்டும்தான் இங்கே மரியாதை, மூலவர் மோடி மட்டும்தான். இவங்களெல்லாம் நான் வரவேற்கிறத ஏற்றுக்க முடியாது, அதனால் ஒரு ரிப்போர்ட்டாக போட்டு டெல்லிக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு. இப்போ ரிப்போர்ட் டெல்லிக்கு போயிடுச்சான். டெல்லி சொன்னால் வரவேற்பு நடக்கும், டெல்லி சொல்லேன்னா நடக்காது. இது அண்ணாமலை எப்படி பார்ப்பார், நான் தான் இங்கே கிங்காக இருக்கேன், எனக்கே டஃபா அப்படி அவர் ஒரு யோசிப்பார்ல. ஆனால் அரசியல் புரசில் கடைசியாக கேட்டதுக்கு அண்ணாமலை தாங்க ஜெயிப்பார். அண்ணாமலை ஜிகேலுடைய செல்லப்பிள்ளை, அதனால் அவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அண்ணாமலை பயங்கரமாக பண்ணுவார். சரி, அப்புறம் எதுக்குங்க துபாய் அப்படின்னா, எல்லாம் ஓகே தாங்க, துபாய்க்கு போனார், பட் இன்னும் சரியாக மேட்ரு வரல நாங்கள். அப்புறம்தான் விசாரித்து பார்த்தா ஸ்டாலினுடைய துபாய் முதலீடு. உடனே நீங்கள் கேட்கலாம், ஏங்க ஸ்டாலின் துபாய் முதலீடுக்கு இது எதுக்குங்க அண்ணாமலை போகணும், புலனாய்வு அமைப்புகள் பிஜேபிகிட்ட எவ்வளோ இருக்குது, அவங்க புலனாய்வு பண்ணிடுவாங்களே. இவ என்ன இருந்தாலும் முன்னாள் காவல்துறை அதிகாரி தானே, இவர் புலனாய்வு பண்ணுறதை விட அவங்க புலனாய்வு பண்ணுறது பயங்கரமாக இருக்குமே நீ கேட்கலாம். ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில் முபீன் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் அந்த சிலிண்டரை கொண்டு போகும்போது ஒரு சின்ன பிரச்சனையாகி, அது இல்லை இது குண்டு தான் அப்படின்னு என்னையே சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை சொன்னார். உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு அவர் புலனாய்வில் கெட்டிக்காரர். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் அண்ணாமலையை பற்றி நீங்கள் வேறு என்ன வேணால் சொல்லுங்கள், புலனாய்வு இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கும்போது பிஜேபி தான். ஏன்னா வீடியோ ஆடியோவாகட்டும், இப்போ தான் சீமான்லாம் பழசு, அவருக்கு சீனியர் பிஜேபி தான். அந்த வீடியோ ஆடியோ கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி மக்களை மகிழ்விப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான். அதை யாரும் அடிச்சிக்கவே முடியாது, அவங்களுடைய அந்த நெட்வொர்க் இருக்குது, பயங்கரமான நெட்வொர்க். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அண்ணாமலை எதுக்குங்க ஊருக்கு வராமல் நம்ம துபாயில் இருக்கார் அப்படின்னு கேட்டால், முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது இல்லை, அந்த மாநாட்டில் முதல்வர் யார் யாரெல்லாம் சந்தித்தாங்க, என்ன பிரச்சனை நடந்தது, என்ன ஊழல் நடந்தது, எவ்வளோ முதலீடு பண்ணாங்க. ஏன்னா அவர் தான் சொன்னார், நிறையா பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க, அந்த பணம்லாம் எங்கே போச்சுங்கிறத முழுக்க ஒரு ரிப்போர்ட்டாக தயார் பண்ணிட்டு ஐயா ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே இதான் விஷயம் பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. உடனே நீங்கள் கேட்பீங்க, ஏங்க இதுக்கு முன்னாடியே ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிச்சேன்னு ஏதோ பெருசாக பில்டப் கொடுத்தாரு, நாங்கள்லாம் உட்காந்து பார்த்தோம், கடைசியாக பார்த்தா பிரமாண பத்திரத்தில் என்ன சொன்னாங்களோ அதுதான் காட்டிகிட்டு இருக்காரு. சரி, அதுக்கப்புறம் ஏதாவது நடக்குமோ, சரி உதயநிதி ஸ்டாலின்லாம் பெரிய நெருக்கடி கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சா, அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு எதுவுமே பண்ணலையே. அப்போ அண்ணாமலை அவர்கள் ஒன்றிய அரசில் முக்கியமானவர், அவர் சொல்லியே ஒன்றிய அரசு எதுவும் பண்ணலையே. இப்போ என்னங்க புதுசாக கண்டுபிடிக்க போகிறாருன்னா, சில பேர் இல்லைங்க அவர் துபாயில் வேறு ஏதாவது வீடு வாங்கியிருக்காரு பொழுது, இடம் வாங்கிறதுக்கு வேறு ஒரு வேலை, அதை சொல்கிற முடியாது, அதனால் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அவர் எதிர்த்தரப்பினர். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறது திமுக காரங்க கூட இல்லை. ஏன்னா திமுகங்க பெருசாக, அதிமுக 2 பேர் பெருசாக எடுத்துக்கல. அதிமுகவது ஓரளவுக்கு வந்தால் ஏதாவது குறைச்சல் கொடுப்பாரோ, வந்தவுடனே எடப்பாடியை திட்டினா கவுண்டர் கொடுக்கலாமா வேணாமா, ஏன்னா இடி வேறு மேலே நெருக்கிட்டு இருக்குது, ரெட்டலை வேறு இன்னும் கிடைக்கல, அந்த யோசனைட்டு இருக்காங்க. திமுக ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பேச ஆரம்பிச்சுருவாங்க, எப்பயும் பேசுகிறவங்க தானே. இன்னும் சொல்லப்போனால் செந்தில் பாலாஜி வேறு ஃபார்மில் இருக்கார், அவர் ஏகப்பட்ட வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். வந்த உடனே சொல்லிட்டாங்க, செந்தில் பாலாஜியை பற்றி ஏதாவது ஒரு பேசினார்னா அண்ணன் சொல்லிட்டார், பதிலடி கொடுக்க தயாராக இருங்கள், திமுக தலைமையும் சொல்லிடுச்சு, அவரும் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ முதலீட்டாளர்கள் மாநாட்டில் என்னங்க கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ஒன்றுமே கண்டுபிடிக்கலைங்க. ஏங்கன்னா அதான் ஏற்கனவே ஒன்றிய அரசுக்கு தெரியுமேங்க, இவர் என்னங்க புதுசாக போய் கண்டுபிடிக்கிறாரு. அதனால் இப்போ அண்ணாமலையின் துபாய் பயணம் அதுங்கிறத பற்றி இப்போ கமலாலயத்தில் பெருசாக பேசுகிறது. எதனால் துபாய் பயணம், என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, எங்கே தங்கியிருக்காரு, அவரை சந்தித்தவர்கள் யார்,
அந்த அவர் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரோ, அந்த ஹோட்டலில் வந்து ஒரு 3 பேர் முக்கியமானவங்க சந்திச்சிருக்காங்க. அந்த 3 முக்கியமானவர்கள் யார்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா கண்களும் என்னென்னா அண்ணாமலைக்கு வேண்டிப்பட்ட ரெட்டி நிறைய பேர் அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கும்போது சரி அண்ணாமலை வந்து இறங்கணுன்னா மிக பிரமாண்டமான ஏற்பாடு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஏற்பாடு யாருக்கும் கொடுக்கவே கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். இளைஞர்கள் முழுக்க அண்ணாமலை பக்கம் இருக்காங்க. எப்படி விஜய்க்கு அந்த கூட்டம் கூடிச்சோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடணும். திருவள்ளூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டு, சென்னை எல்லாத்துக்கும் ஆள் வர சொன்னால் கூட்டம் வராது. ஏன்னா பிஜேபிக்காரங்க ஆள் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு பக்கத்தில் ஒரு ஊருக்கு எல்லா ஊர்லேருந்து ஆளை திரட்டுவோம். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, பெரிய அளவுக்கு பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. பெரிய ஃபண்டெல்லாம் ஒதுக்கிட்டாங்களாம். ஃபண்டு கூட பிரச்சனை இல்லைங்க, ஒதுக்கியாச்சு. ஆனால் என்னென்னா மீட்டிங்கில் வந்து சொல்லப்போவ நம்ம இவங்க வந்து தமிழிசை வந்து எல்லாம் முடியாது, மோடிக்கு மட்டும்தான் மரியாதை, மற்ற யாருக்கும் கொடுக்க முடியாதுட்டாங்களாம். இப்போ அதனால் என்னென்னா அண்ணாமலையை வரவேற்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழிசை தரப்பு அங்கே இருக்கக்கூடிய நிறையா பேர் வந்து இங்கேருந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்களாம் டெல்லிக்கு. டெல்லியில் என்ன பிரச்சனைனா அவங்க வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷனை அந்த யார் முதலமைச்சர் அதை பார்த்துட்டு இருப்பாங்களா, இதை பார்த்துட்டு இருப்பாங்களா? 3ஆம் தேதி அண்ணாமலை பார்க்க போகிறது, அதுவும் தள்ளி போச்சான். ஏன்னா அண்ணாமலை அங்கேருந்து பேசியிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பேசிடுவார். இன்றைக்கும் சொல்கிறோம் அண்ணாமலை தான் இப்பவும் கிங்கு, அதில் மாற்று கருத்தனால வந்த உடனே நிறைய பேரை கட்டம் கட்டும் படலம் நடக்க போகுது, அதில் மாற்று கருத்தே இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்களை யாராவது மதிச்சு இருந்தால் இருங்க, அண்ணாமலைக்கு மேலே யாராவது அரசியல் பண்ணால் அதை வந்து இன்றைக்கி பிஜேபி அவரே தட்ட ஆரம்பிச்சிடுவார். அதான் எல்லோரும் பயப்படுறாங்க. ஏற்கனவே தமிழிசை அவர்கள் 2 மாநிலத்து கவர்னராக இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை என்ன, விஜயதாரணியோட நிலைமை என்ன, குஷ்புவோட நிலைமை என்ன? வானதி அக்கா அப்பப்போ பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் சிக்கல், அவங்களுக்கு தெரியும் அண்ணாமலை மீறி போனால் என்ன நிலவரம் ஆகும். பொன் ராதாகிருஷ்ணன் சத்தமே காணும், நயனார் நாகேந்திரன் ஆஃபே ஆகிட்டார், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த 6 கோடி மட்டலை கவுத்து விட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை அண்ணாமலை வருகை மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ வந்து இறங்கினோடனே அவர் துபாயை பற்றிய பல தகவல்கள் சொல்ல போகிறாரா, இல்லை அதிமுகவை பற்றிய பல தகவல்கள் சொல்ல போகிறாரா? ஏன்னா என்றைக்குமேங்க நீங்கள் ரொம்ப நாள் கேப் விட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று பெருசாக பண்ணணும். இப்போ அண்ணாமலை அவர்களை பற்றி நல்லா தெரிஞ்சால் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கேப்பே விட மாட்டார், அவரை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும். முதல் நாள் திமுக அட்டாக், அப்படி யோசிச்சு பண்ணுவார். முதல் நாள் திமுக அட்டாக், அடுத்த நாள் உதயநிதி அட்டாக், அடுத்த நாள் எடப்பாடி அட்டாக், அப்படி ரவுண்டு கட்டி அடிப்பார். அடுத்து சீமானோட அட்டாக், ஒருத்தரை விட மாட்டார். ஏன்னா லைம் லைட்டில் எப்பயுமே அண்ணாமலைங்கிற பேர் இருக்கணும், அதுவும் இறங்கி பண்ணுவார். அப்போ பெருசாக பேசப்படும். அப்போ அண்ணாமலை இவ்வளோ நாள் கேப் விட்டு என்ன கேப்பு, தமிழ்நாட்டில் பிஜேபி ஒன்று இருக்கா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொஞ்ச நாளாக இருந்தது, பார்த்துருப்பீங்க. என்றைக்கு எச்ராஜா வந்தாரோ அன்னையிலேருந்து யார் பேசிகிட்டு இருக்கா, தமிழிசையை தாண்டி யாரும் பேசுகிறதே இல்லை. இப்போ ஐயா அண்ணாமலை வந்தால் தான் அவருடைய கூட சிஷியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சிஷியர்கள்லாம் வலிமை பெறுவார்கள், அவர்களெல்லாம் நிறைய வேலைகளை பண்ணுவார்கள். நாங்கள் அதாவது சென்னை முழுக்க, சென்னை பக்கத்து ஊருவான் அண்ணன் வந்து அதாவது இதுவரைக்கும் ஒரு அரசியல்வாதி போய் படிச்சுட்டு வந்தது இவர் ஒருத்தர் தான். தன்னுடைய படிப்பு சம்பந்தமான அறிவை தமிழக மக்களுக்கு முதல்ல அவர் சொல்ல போகிறாரு. சீரியஸாக கேட்கணும், ஏன்னா அவங்கெல்லாம் இப்படிதான் சொல்கிறாங்க. தமிழக மக்களுக்கு அரசியல் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு பரந்துபட்ட அறிவை அண்ணாமலை கொடுக்க போகிறாரு. இதுக்காகவே தமிழ்நாடு மக்கள் பிஜேபி ஓட்டு போடணும். ஏன்னா பீகாரோ ஒரிசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. எத்தனை அரசியல்வாதிகளுங்க போய் இப்போ லண்டனில் போய் படிச்சுட்டு வராங்க, இந்தியாவில் சொல்லுங்கள், ஒருத்தரை சொல்லுங்கள். அந்த ஒரே ஒருத்தர் ஐயா அண்ணாமலை தான். ஜனாதிபதி அவருக்கு தகுதி இருக்கிறது, இருந்தாலும் அவர் எதிர்பார்க்கல, ஒரு தொண்டனாக இருக்கணும்னு தான் விருப்பப்படுறாருன்னு ஆதரவாளர்கள் சொல்கிறத நம்மளால் கேட்க முடியுது. பட் தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நம்ம கேட்குறோம். பட் என்ன பண்ணுறது, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை. அந்த என்டர்டெயின்மெண்ட்டு விரைவில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அடிதடி இல்லாமல் தப்பிக்கப்பட்டது. அடிதடி எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாங்கிறது தான் லேட்டஸ்ட் தகவல். ஏன்னா வந்தவுடனே ஏகப்பட்ட வேலை பண்ணுவார், இவங்களும் ஏகப்பட்ட வேலை பண்ணுவாங்க. அதனால் இப்போதைக்கு வரவேற்பு இருக்குமா இல்லையான்னா நம்ம சொல்கிறோம், இது வரைக்கும் முடிவு பண்ண கண்டிப்பாக வரவேற்பு இருக்கும், அமர்க்களமாக இருக்கும். வந்து தன்னுடைய அரிய கருத்துக்களை, தன்னுடைய பொன்னான கருத்துக்களை அவர் சொல்ல போகிறார். நமக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் நல்லா கிடைக்கும். ஏன்னா எப்போ எவ்வளோ நாள் தான் நம்ம மோடி, அமித்ஷா, இந்த மதவாதம் இதவாதம்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது மோடி கேட்கக்கூடாது, பிஜேபி உயிர் பெறுமா அப்படின்னா நானே உயிர் பெறுன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க. அதனால் அதெல்லாம் உயிர் பெற வாய்ப்பெல்லாம் இல்லை. அது இன்னும் என்றைக்குமே அரசியல் ஒரு கேப் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே ஒரு படம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் கேப் விட்டிங்கன்னா மக்கள் மறந்துடுவாங்க. அப்போ என்னென்னா இன்னும் பெரிய படமாக கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், பெரிய அளவுக்கு போய் சொல்லணும். ஏற்கனவே நிறையா சொல்லிகிட்டு இருப்பார். இப்போ இன்னும் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில. முதலீடு சம்பந்தமான விஷயங்களை அண்ணாமலை பேசுவதை தமிழ்நாடு மக்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதையும் தாண்டி ஒரு விஷயந்தான் தொடர்ந்து நம்ம ஒன்று சொல்லுவோம். தமிழ்நாடு பிஜேபியில் எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஓகே தான். ஏன்னா அண்ணாமலை வந்தவொடனே ஏதோ கட்சி இருக்க மாதிரி தெரியுது. தமிழிசை அவர்கள், எச்ராஜா, இவங்களை விட அண்ணாமலை பெட்டர்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அவர் சில பர்சனலாக பண்ணால் கூட
தமிழிசை அவர்கள் சொல்கிற மாதிரி வந்து கலைஞர் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக 15-14 வருஷம் சும்மா இருந்தாரா அப்படின்லாம் கேட்க மாட்டார் அவர். அந்த அளவுக்கு வந்து தனி மனிதன் ரொம்ப தாக்குதல்லாம் பண்ண மாட்டார். மறைந்த தலைவர்களை ஜெயலலிதாவை பண்ணுவார், திமுகவெல்லாம் பண்ண மாட்டார். அதனால் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிற ஓரளவுக்கு புரிஞ்சவர் அண்ணாமலை. மனசாட்சி விட்டு சொல்லணும்னா இங்கே எல்லாத்துக்கும் தெரியும், அண்ணாமலை வருவதற்கு முன் பிஜேபி எப்படி இருந்தது, வந்ததுக்கு பின் ஏதோ பண்ண போகிறாருங்கிற ஒரு இமேஜ் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அதுவரை அண்ணாமலைக்கு பெருமை தான். ஆனால் என்னென்னா ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டிங்கிற மாதிரி நல்ல மனுஷன் தான், பட் இருக்கிற கட்சி பிரச்சனையான கட்சியாச்சே, அப்புறம் எப்படி டெவலப் பண்ண முடியும்? அதனால் இன்று முதல் அதாவது வந்து இறங்கியவுடன் ஒரு பெரிய கண்டென்ட்டை எதிர்பார்க்கலாம்ங்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.